ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொக்க சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவும் புதுமையான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். அதுவும் வேர்க்கடலையை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்பயுமே காய்ச்சி கத்திலி சாப்பிட்டு தான் பழகியிருக்கோம். இப்போ வந்து புதுசாக கடலை கத்திலின்னு சாப்பிட போகிறோம். அதாவது வேர்க்கடலையை அரைச்சிட்டு தான் இதை செய்ய போகிறோம். கொஞ்சம் கூட நெய் எண்ணெய் எதுவுமே இல்லாமல் நம்ம இந்த ஸ்வீட்டை சட்னுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சை வேர்க்கடலையை இந்த மாதிரி கடாயில் போட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லைட்டாக அப்படியே வறுத்தெடுங்க. ரொம்ப பாருங்கள், இந்த மாதிரி 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்தெடுத்துக்குங்க. ரொம்ப கருகி போயிடக்கூடாது. நமக்கு இப்போ இந்த மாதிரி தோல் அப்படியே பிரிஞ்சு வரும் பாருங்கள், அந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், இந்த தோல் அப்படியே பிரிஞ்சு வர அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு இந்த தோலை வந்துட்டு பிரித்து எடுத்துருங்க. கடலையெல்லாம் தோல் நீக்கியாச்சு. இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் உரிச்ச கடலையெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க. கூடவே 4-5 ஏலக்காயை போட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணியாச்சு. ரொம்ப நேரம் அரைக்காதீங்க, ஏன்னா கடலையில் ஈரப்பதம் இருக்கிறதுனால அது அப்படியே நமக்கு சட்னி மாதிரி ஆயிரும். இப்போது இதுக்கு பாவு காய்ச்சி வச்சு கிளறிக்கலாம். பாவு காய்ச்சிக்கலாம். இப்போது அதுவும் ஒரு பேனில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 200 கிராம் கடலைனா 150 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே அரை கப் போல் தண்ணி ஊற்றி இதை நல்லா பாகு காய்ச்சிக்கலாம். இந்த ஸ்வீட் செய்ய நம்ம நெய்யெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த பிளேட்டில் கிரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்துட்டு ஆயிலோ இல்லை நெய்யோ யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி லேசாக ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். ரொம்ப வந்து பாகை வந்து முருக விட்டுறாதீங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். இதோட கட்டி இல்லாமல் அப்படியே கரைச்சி விட்டுட்டே இருங்க. கை விடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. நமக்கு அது அப்படியே உருண்டு வரும். அந்த டைமில் நம்ம எடுத்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா அப்படியே நமக்கு உருண்டு வந்துடுச்சு, பதம் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம அந்த கப்பில் ஒட்டாமல் வரணும். நம்ம செய்கிற அந்த பேனில் ஒட்டாமல் இப்படி வந்துருச்சு அப்படின்னா இதான் பதம். நம்ம இப்போ இதை எடுத்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பிளேட்டை வந்து ஆல்ரெடி நான் க்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பிளேட் ஃபுல்லாக நல்லா பரப்பி விட்டு சமமாக பண்ணிக்கோங்க. பாருங்கள், சமமாக பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமான வடிவத்தில் அதை வந்து கட் பண்ணிக்கங்க. ஒரு 10 நிமிஷம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான கடலை கத்லி தயாராகிருச்சு. பாருங்கள், வேர்க்கடலையிலேயே அதுவும் நெய்யெல்லாம் எது இல்லாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நமக்கு ஸ்வீட்டு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களோட மொக்க சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.